பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சீரியஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பகுதி 1 பகுதி 2 பார்த்துருக்குறோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி பகுதி 3 பார்த்துருக்கோம். நான் எப்பவும் உங்களுக்கு சொல்கிற மாதிரி நம்பர் சீரிஸ் சம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நிறைய ஃபார்முலாஸ்லாம் மனசில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப வேகமாக நமக்கு ஆட் பண்ண தெரியணும், அதே மாதிரி சப்ட்ராக்ட் பண்ண தெரியணும், மல்டிப்ளை பண்ண தெரியணும், டிவிஷன் தெரியணும். இந்த நாளும் நமக்கு வேகமாக தெரிஞ்சது அப்படின்னா நாம் இந்த சம்மை வந்து எந்த விதமான குழப்பம் இல்லாமல் மிக வேகமாக செய்ய முடியும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கும் அதை நம்ம பகுதி 1 பகுதி 2ல் பார்த்த மாதிரி இன்றைக்கி பகுதி 3லையும் ஒரு சில மாடலோடு நான் உங்களை பார்க்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நேரடியாக என்ன செஞ்சிடலாம், நம்ம சமூகத்தில் போயிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நேராக சமூகத்தில் போகலாம். இன்றைக்கி கொடுக்கப்பட்டுள்ள சீரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, 20, 47, 94, 167 அப்படின்னு ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். நான் எப்போவுமே சொல்லியிருக்கிறேன். ஸோ இது ஒவ்வொரு நம்பருக்கும் இல்லை, டிஃப்ரென்ஸில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப தெளிவாக நமக்கு ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கு இருக்கும். அப்போ பாருங்கள், 7க்கும் 20க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 இருக்குது. ஓகேங்களா? 20க்கும் 47க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா 27. ஸோ அதே மாதிரி 47க்கும் 94க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். 47க்கும் 94க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 50ன்னு நீங்கள் நான் வச்சுக்கோங்க. 50 94 44 ப்ளஸ் 3 அப்படி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா 47. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 94ல் 167. ஸோ 100 நான் வச்சுக்கோங்க. 67 ப்ளஸ் 6ன்னு வச்சுக்கோங்க. 67 ப்ளஸ் 6 வந்து 73. ஸோ அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் மட்டுமே நமக்கு இந்த நம்பர் வந்து என்ன செய்ய முடியும், நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ரைட். ஆனால் இப்போ இந்த நம்பரில் இது எப்படி வந்துச்சு அப்படின்னா இதனுடைய டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிஞ்சுது. இதுக்கு இடையில ஏதாவது யூனிக்னஸ் நமக்கு தெரியுதா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஆனால் இதில் எதுவுமே யூனிக்னஸ் தெரியல. 13, 27, 47, 73 இதுக்குள்ளே எதுவும் யூனிக்னஸ் தெரியல. இருந்தாலும் நம்ம இப்போ பாருங்கள், இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னா இதே இதில் இன்னும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐடியா கிடைக்கான்னு பார்க்கலாம். இப்போ இந்த 13க்கும் 27க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். 14. கரெக்டுங்களா? ரைட்டு. அதே மாதிரி இங்கே 27க்கும் 47க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 20. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த 47க்கும் 73க்கும் இடையில என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு யூனிக்னஸ் தெரியுது பாருங்கள். அதாவது 14லேருந்து 20 6 கூடி இருக்குது. அதே மாதிரி 20லேருந்து 26 6 கூடி இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இடையிலேயே நமக்கு 6 தான் வரும். ஸோ அப்போ இங்கே 32 அப்படின்னா இதுக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? ஸோ இந்த 32 73 கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 அப்படின்னு கிடைக்குது. கரெக்டுங்களா? ஸோ இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு வந்து 105. அப்போ இதையும் 167 105 நம்ம கூட்டினோம்னா இந்த நம்பர் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். என்ன அப்படின்னு பாருங்கள், 167 105. ஸோ இதை மாதிரி நம்ம கூட்டுறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். வேகமாக நம்ம கூட்டுறதுக்கு நம்ம படிக்கணும். இப்போ இப்படி போட்டுட்டு 7 5 12 2 மிச்சம் 1 7 அந்த மாதிரி கூட்டுறதை விட எப்போவுமே எப்படி கூட்டு பழகணும், 100 100 200 267 267 5 272 அந்த மாதிரி நீங்கள் கூட்டி பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இங்கே 272ங்கிறது நமக்கு கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஆன்சர். நம்ம கொடுக்கக்கூடிய ஆப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 272 அப்படிங்கிறது சிங்கிற ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ரைட். அடுத்தது ஒரு மாடல் பார்க்கலாம். இப்போ நம்ம 2வது சம் பார்க்கலாம். என்ன சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 11 29 76 199, 521. அடுத்து என்ன நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இதுவும் ரொம்ப சின்ன நம்பர் தான். நம்ம ஈஸியாக வந்து நம்ம மனசுலேயே வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ண முடியும். அதே மாதிரியே நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ 4க்கும் 11க்கும் இடையில 7. கரெக்டுங்களா? ஸோ 11க்கும் 29க்கும் இடையில எத்தனை இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக தெரியுது. எத்தனை வருது? 9ல் 1 போனால் 8 1 18. ரைட்டுங்களா? அதே மாதிரி இங்கே வந்து 30 46 47 வச்சுக்கோங்க. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76. ஸோ இங்கே ஒரு 24. ஸோ இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா 123. ரைட்டுங்களா? அதே மாதிரி இங்கே 200ன்னு வச்சுக்கோங்க. 321 322. ரைட்டுங்களா? கிளியர். இப்போ நம்ம டிஃப்ரென்ஸை நம்ம பார்த்தோன்னே உங்களுக்கு இதில் ஏதாவது நமக்கு லாஜிக் தெரியுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சால் தான் இந்த நம்பர் நம்ம கொண்டு போக முடியும். சரி, இங்கே பாருங்கள், இந்த டிஃப்ரென்ஸை வச்சு அதுக்கு அடுத்த நம்பரை கூட்டும்போது 7ம் 11 கூட்டினா 18 வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதே மாதிரி 18யும் 29 கூட்டினா 47 வருது. ரைட்.
47 76 கூட்டினா 123 வருது. 123 199 கூட்டினா 322 வருது. ஸோ அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த டிஃப்ரென்ஸ் இந்த நம்பரையும் கூட்டினா வந்துடும். ஸோ 300 500 800 840 843 ரைட்டுங்களா, 843. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 843 தெரிஞ்சிருச்சு. ஸோ 521 + 843 கூட்டினோம்னா என்ன செஞ்சிடலாம், அதுக்கு அடுத்த நம்பர் கூட்டலாம் 4 6 10 13 1364 அப்படிங்கிறது ஆன்சர். சரி, நமக்கு 1364 அப்படிங்கிறது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிங்கிறதுல நமக்கு 1364 கொடுத்துருக்காங்க. அப்போ பிங்கிற ஆப்ஷன் கரெக்டு. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, சப்ட்ராக்ஷனாக இருந்தாலும் சரி, அடிஷனாக இருந்தாலும் சரி, மனசுலேயே நம்ம வேகமாக கூட்டி பழகணும். பழகாச்சுன்னா நம்மளுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடும். ரைட், ஓகே. மூணாவது ஒரு சம் பார்க்கலாம். மூணாவது சம் பாருங்கள், 0 6 24 அதுக்கடுத்தால 60 ஒரு நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 210 கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த நம்பர் நம்ம கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா, சரி. இதுலேயே ஆஸ் யூஸ்வல் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். 6, ஸோ 6க்கு 24, 0க்கும் 6க்கும் 6 டிஃப்ரென்ஸு, 6க்கு 24க்கும் 18 டிஃப்ரென்ஸு, 24க்கும் 60க்கும் 30 வச்சுக்கிட்டிங்கன்னா 30 36. ரைட்டுங்களா, ரைட். அப்போது இந்த மூணுக்குள்ள இந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு நமக்கு தெரிந்தால் மட்டுமே இதுக்குள்ள டிஃப்ரென்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, ரைட். இப்போ பாருங்களேன், இதை வந்து நம்ம எப்படி போட்டிருக்கு அப்படின்னு பாருங்க. 6 18 36 அப்படின்னா இப்போ நம்ம 6 6 12 அப்படின்னு இருந்தால் கூட இது டபுள் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ பாருங்களேன், 3 6 எழுதலாங்களா, இந்த 18 6 18 எழுதலாங்களா, ரைட்டா. இங்கே 4 4 × 9 36 அப்படின்னு எழுதலாமா. இப்போ நமக்கு ஒரு யூனிக்னஸ் கிடைக்கும் பாருங்கள். 2 3 4 அதுக்கப்புறம் 3 6 9 அந்த மாதிரி போகுது. ஸோ இப்போ அடுத்த டிஃப்ரென்ஸும் எப்படி வரலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 × 12 50 60. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் 60 இருக்கும். அப்போ 60 + 60 இந்த நம்பர் 120. ரைட்டுங்களா, சரி. நம்ம அப்போ அதே மாதிரி அடுத்தலையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்போ அடுத்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கணும், 6 × 15. ரைட்டுங்களா, 3 6 9 12 15 அதனால் அப்படி போட்டிருக்கேன். 6 × 15 எவ்வளவு, 90. ஓகேங்களா, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் 90 இருந்தால் அப்போ 120 90 210. லாஜிக் கரெக்டு. அப்போ அடுத்த நம்பரே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த நம்பர் என்ன இருக்கணும், 7 × 18 அப்படின்னு இருக்கணும். 70 7 8 56. அப்போ எவ்வளோ வரும் நமக்கு, 126 அப்படின்னு வரும். ஸோ இந்த 126 210 கூட்டினீங்கன்னா 336. ரைட்டுங்களா, 336 அப்படிங்கிறது தான் என்னுடைய தெளிவான ஆன்சர். சரிங்களா, ஸோ அப்போ அதன் ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா 120 336 அப்படிங்கிறத நமக்கு ஆன்சர். நமக்கு அது ஆப்ஷனில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிங்கிற ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, கிளியர் ஆச்சுங்களா. இப்போ நாலாவது ஒரு சம் பார்க்கலாம். என்னென்னு பாருங்கள், 1 3 3 6 7 9 அடுத்து என்னென்னு கேட்டிருக்காங்க, 12 21 அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சீரீஸை உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது இல்லைங்களா, 1 3 3 7 ரைட்டுங்களா. இப்போ அதுக்கு அடுத்த நம்பர் என்ன, அதுக்கு அடுத்த நம்பர் என்ன, இதில் ஒரு யூனிக்னஸ் ஏதாவது தெரியுதா அப்படின்னு பாருங்கள். ஆனால் இங்கே ரெண்டாவது நம்பர் பார்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு யூனிக்னஸ் தெரியுது. ரைட்டுங்களா, ரெண்டாவது நம்பர் 4வது நம்பர் 6வது நம்பர் 8வது நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது. இங்கே எப்படி கூடியிருக்கு, +3 கூடியிருக்கு. கரெக்டுங்களா, என்ன கூடியிருக்கு, +3 கூடியிருக்கு. அப்போ இங்கேயும் +3 தான் இருக்கணும். ஸோ இந்த நம்பர் 15. கிளியரா. ஸோ ஒரு பின்னாடி இருக்க நம்பர் நம்ம 15 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அதே மாதிரி பாருங்கள், 1 3. ஸோ இங்கே என்ன +2 போட்டிருக்கு. இங்கே பாருங்கள் 3 + 4 3லேருந்து 7க்கு வந்து +4. அப்போ 7லேருந்து எப்படி இருக்கலாம், ஒன்று 6 இருக்கலாம், இல்லைன்னா அது டபுளாக இருக்கலாம். அப்போ 6 இருந்தால் டபுளாக இருந்தால் என்ன இருக்கணும், 6 + 8 அப்படின்னு வரணும். 6 + 8 அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது 14ன்னு வரும். சரி 14. அப்போ அதுக்கப்புறம் 16ன்னு போட்டால் 21 வராது. ஸோ அப்போ அப்படி இல்லை. ஸோ 2 + 2 4ன்னு கூட்டியிருக்கு. ரைட்டுங்களா, 1லேருந்து 3க்கு வந்து 2 கூட்டியிருக்காங்க, 3லேருந்து 7க்கு 4 கூட்டியிருக்காங்க. அப்போ 4லேருந்து 6 கூட்டியிருந்தால் 7 + 6 அப்படின்னு போட்டால் 13. அப்போ 13 + 8 அப்படின்னு போட்டால் 21. அப்போ நமக்கு கரெக்டாக வருது. ஸோ லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றை இலக்கில் இருக்கக்கூடிய அந்த எண்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா +2 +4 +6 +8 அந்த மாதிரி லாஜிக்கில் கூட்டிகிட்டே போயிருக்கு. அதே மாதிரி ரெட்டை இலக்கில் இருக்கு இல்லையா, அந்த 2வது நம்பர் 4வது நம்பர் 6வது நம்பர் 8வது நம்பர்லாம் +3ல் கூட்டிகிட்டே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்கே முதல்ல கேட்டிருக்க நம்பர் வந்து 13, ரெண்டாவதுக்குள்ள நம்பர் 15. அதுதான் ஆன்சர். நமக்கு அது ஆன்சர் என்னவா கொடுத்துருக்கு, ஆப்ஷனில் சியில் கொடுத்துருக்கு. அப்போ அது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ரைட். அடுத்தாப்பில் இன்னொரு 2 மாடல் பார்க்கலாம்.
இப்போ அஞ்சாவது ஒரு சம் பார்க்கலாம். இந்த சம்மில் உள்ள சீரிஸ் பாருங்கள். 13 டேஷ் 28 28 43 43 58 அப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சீரிஸில் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியுது ஒவ்வொரு நம்பரும் 2 தடவை வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன தான் வந்திருக்கணும், 13 தான் வந்திருக்கணும், வேறு இது ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம டிஸ்ட் பண்ணுறதுக்காக கடைசியில் 58ன்னு முடிஞ்சோன்னா நம்ம குழம்பிடக்கூடாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பரை 2 நேரம் போட்டுட்டு அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 15 இருக்குது. 13 15 கூட்டும்போது 28, ரைட்டு. மறுபடியும் அந்த நம்பரை ரிப்பீட் எழுதி 28 15 கூட்டி 43, ரைட். மறுபடியும் அதை ரிப்பீட் ஆகி அந்த 43 15 கூட்டும்போது 58 அப்படின்றது. ஸோ இங்கிட்டலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு இங்கே ஆன்சர் அப்படின்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிருது 2 நேரம் ரிப்பீட் ஆகுது. ஸோ 13 ஆன்சர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆன்சரில் ஆப்ஷனில் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏங்கிற ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கரெக்டு. ஓகேங்களா, ரைட். அடுத்தாப்பில் இன்னொரு சம் பார்க்கலாம். ரைட். இப்போ 6வது சம் என்னன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. 444 448 445 449 446 ரொம்ப க்ளோஸாக தான் இருக்குது. நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ 4 இங்கே என்ன இருக்குன்னா 3, இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் 4, இங்கே என்ன இருக்குன்னா நமக்கு 3. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொதல் நம்பரோட அடுத்த நம்பரை ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கடுத்தால மைனஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்தால ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்தால மைனஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்டுங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன வரணும், +4 தான் வரணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் 450. வெரி சிம்பிள், ரைட்டுங்களா. பார்த்த உடனே தெரிஞ்சது, இந்த டிஃப்ரென்ஸை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு இது 450 தான் அப்படின்னு வருது. 450 அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் ஏ, இது கரெக்டு. ஓகேங்களா, கிளியர். மாடல் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதை தொடர்ந்து நம்ம 3 பகுதி பார்த்துருக்கோம். இதில் நிறைய மாடல் பார்த்துருக்கோம். நீங்கள் திருப்பி இதை வந்து மற்ற பழைய கொஸ்டின் பேப்பரோ இல்லைனா கூகுளில் இருக்கக்கூடிய ஏதாவது டெஸ்ட்டோ எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பற்றியில் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணன் முத்துக்குமார். நன்றி.